அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. குழி பறிச்சா தான் பிடிக்கும், குழி பறிக்கத்தான் பிடிக்கும். அச்சோ, என்ன சொல்கிறாங்க யோசிக்கிறீங்களா? வாங்க, வீடியோ கொண்டு சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னாம்மா, அதோ இது வீசம்படியுமா, இது 100 கிராம் சொல்லுவாங்க. இதில் அளவுக்கு ஒரு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. உளுந்தை மட்டும் ஒரு ட்ரை வானலியில் போட்டு லேசாக வறுத்துட்டு சூடு ஒரு கை கொடுக்குற சூடு அளவுக்கு வறுத்தா போதும். வாசனை வரணும்னு அவசியம் இல்லை. உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக கழுவி ஊற வச்சுருக்கோங்க. மறுநாள் காலையில் ரெண்டையும் சேர்த்து போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்கம்மா. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தடில் கருப்பு களி, அதாவது கருப்பு உளுந்து களி செய்கிறது தான் சொல்லித்தரேம்மா. நம்ம பல்காக அரைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அதை பத்திரம் பண்ணிக்கிட்டு செய்கிறத விட நம்ம அப்பப்போ தேவைப்படுற உளுந்தையும் அரிசியை எடுத்து இப்படி ஊற வச்சு அழகாக அப்படி செஞ்சு கொடுக்கலாமா. அப்போதைக்கு உடச்ச தேங்காவை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் துருவி இந்த வந்து கிண்டி அந்த களி உருண்டு வர நேரம் இந்த தேங்காவையும் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான சத்து மிகுந்த களி ரெடிம்மா. சில பேர் பார்த்திங்கன்னா இதுலேயே நாட்டு வெல்லம், அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் கலந்து போட்டு கிண்டுவாங்க. எனக்கெல்லாம் குழி பறிச்சா தான் பிடிக்கும். கடிக்கு நடுவில் அழகாக குழி பறித்து அதில் எண்ணெயை ஊற்றி நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு சாப்பிட தான் பிடிக்கும்னு சொல்ல வந்தேம்மா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கல இல்லை? ஆமாம், நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வயசுக்கு வந்த பிள்ளைங்க அதிகமாக தீட்டு போகுது, சோர்வாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 தடவை செஞ்சு கொடுத்தோம்னா அந்த தீட்டு மட்டுப்படும். இறந்த சோர்வையும் மீண்டும் நல்லபடியாக பிள்ளைங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கை கால் வலிக்கு, உடம்பு வலிக்கு, குறுக்கு வலிக்கெல்லாம் ரொம்ப வந்து வலி சேர்க்கும். எலும்புக்கு ரொம்ப வலி சேர்க்கும். கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஏ நைஸ் டே. வாங்க சாப்பிட்லாம்.